பீகார் அதிர்ச்சியை இன்னும் நீங்கள நம்ம இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு அதுக்குள்ள மீண்டும் ஷாக்கா? ஐயோ பாவம். 12 மாநிலங்களுக்கு எஸ்ஐஆர் நடத்தப் போவதாக அறிவித்து விட்டது எலெக்ஷன் கமிஷன். எதிர்பார்த்தது போலவே நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் ஐயா அவர்களும் மம்தா அம்மா அவர்களும் இதை எதிர்த்து கடுமையாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வங்காளதேசத்துல எதிர்த்து ஊரலமே போக ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஓட்டு சோரி ராகுல் எப்ப திடீர்னு முழிச்சுக்கிட்டு வந்து ஊர்வலம் போவாரோ தெரியல. அட நம்ம சீமான் கூட எஸ்ஐஆர் வந்தா நாம அகதியாக போக வேண்டியதுதான் அப்படின்னு கூறியிருக்கார். ஆனா எல்லோரும் இதை எதிர்க்கல. அதிமுகவும் இதை வரவேற்று இருக்கு. எஸ்ஐஆர் கண்டிப்பாக வரத்தான் போகுது, யாரும் தடுக்க முடியாது. இப்ப என்ன செய்ய போகுது நம்ம இண்டி கூட்டணி? ஆனாலும் இதில் அவர்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்கு. தேர்தலில் தோற்றால் போலி வாக்காளர்களை சேர்த்து திருட்டுத்தனமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் எஸ்ஐஆர். ஆனால் 21 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ ஆட்சிய காலத்தில் இதை எஸ்ஐஆர்லாம் நடந்த போது இந்த காங்கிரஸும் அந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்த்த மாதிரியே தெரியலையே. இப்போ மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க?